ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் கார்ன் சமையல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, கதம்ப சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய பேர் நிறைய மெத்தடில் வைப்பாங்க. நான் வந்து எங்கள் ஊர் சைடு எப்படி வைப்பாங்களோ அதை மாதிரி நான் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அப்பப்போ போடுற வீடியோவுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ நமக்கு இப்போ என்னெல்லாம் தேவைன்னா, வெங்காயம் 4 பேருக்கு செய்கிறதுக்கு 2 வெங்காயம் தேவைப்படும், 3 தக்காளி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு புதினா, காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3லேருந்து 4 பல் பூண்டு, அப்புறம் வந்து பச்சை மிளகா. டேஸ்ட் ஒன்றும் அதிகமாகிறதுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். வதக்கும் போது நம்ம மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு வானலில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றுந்தோம், நம்ம அதில் வந்து காஞ்ச மிளகா போட போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும் நம்ம இதுக்கு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வரும்போது நம்ம இதில் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். அது கூடவே நம்ம பூண்டு கொஞ்சம் சேர்க்க போகிறோம். இஞ்சி, வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி நம்ம எல்லாத்தையுமே இப்போ இதில் சேர்க்க போகிறோம். பச்சை மிளகாயும் நம்ம இதிலே சேர்த்துடலாம். பச்சை மிளகா உடச்சி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து கீனி சேர்க்க போகிறதில்ல, உடச்சி சேர்க்க போகிறோம். நம்ம அரைக்க தான் போகிறோம். நம்ம கருவேப்பிலை எல்லாத்தையுமே இதிலே சேர்த்துடலாம். இப்போ இது வதங்குறதுல நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா வதங்கி வர சொல்ல நம்ம வந்து மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா கலரிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், அதே மாதிரி உப்பும் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலரிக்கலாம். நல்லா கலந்து நல்லா வதங்கி வர சொல்ல நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் மாதிரி இதை அரைச்சிக்கலாம். இது 5 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம். இந்த சட்னிக்கு தாளிப்பு கிடையாது. அரைச்சதில் தண்ணி ஊற்றி நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சட்னி முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சட்னிக்கு நம்ம தாளிப்பு கொடுக்கக்கூடாது. இதை வந்து தோசைக்கும் இட்லிக்கோ மசால் வடைக்கோ சாப்பிட்டா செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சட்னி நம்ம சுட சுட வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மசால் வடைக்கோ தோசைக்கோ இட்லிக்கோ எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணலாம். மெது வடைக்கோ இதை ட்ரை பண்ணலாம். நிஜமானே நல்லாயிருக்கும். நீங்கள் நம்பி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம வச்சுக்கலாம். இது நம்ம இப்போ தோசைக்கு சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.